ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நாம் வந்து கட்டுரை, எஸ்ஸே, அப்புறம் கவிதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பேச்சு போட்டி அப்படின்னா அதுக்கு எப்படி நான் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்பீச் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், அப்புறம் அது எப்படியெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்றேன். பட் இப்போ வந்து ஒரு டைட்டில் வச்சு சொல்றேன். ஓகேவா? 2030 இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல ஏற்கனவே நாம கட்டுரை பார்த்துருக்கோம். ஸோ இதே தலைப்புல எனக்கு பேச்சு போட்டிக்கோ வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்திருக்கீங்க. ஸோ அதனால நான் இத வீடியோ ஒண்ணு போடுறேன். இதுல வந்து என்னன்னா, ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் குடுக்காம, உங்களுக்கு வந்து அத எப்படி வாய்ஸ் எப்படி குடுக்கணும்? அதாவது ஒரு பேச்சு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் எவ்வளோ சவுண்ட்ல சொல்றீங்க அப்படிங்கிறது, அப்புறம் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன் எப்படி நீங்க அத உச்சரிக்கிறீங்க, தமிழ் உச்சரிப்பு கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நீங்க வந்து எப்படி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பண்றீங்க? பாடி லாங்குவேஜ்னா கொஞ்சம் கை, கால் அசைச்சு பண்றது. அதுக்குன்னு ரொம்ப டான்ஸ் ஆடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா எல்லாரையும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃப்பா அந்த வேர்ட்ஸ கரெக்ட்டா போட்டு, அந்த வார்த்தைக்கு ஏத்தா மாதிரி ஏத்தம், இறக்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் கரெக்ட்டா போடணும். இது எல்லாத்தையுமே அவங்க கவனிப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுக்குன்னும் தனித்தனி மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணி தான் இத பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது, உங்களுக்கு நான் இப்போதைக்கு எப்படி ப்ரனன்சியேஷன் எப்படி பண்ணணும்? நோட்ஸ் ஆல்ரெடி நான் குடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இந்த நோட்ஸ் தான். இதில வந்து அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஸ்பீச் போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாரி ஹெட்டிங்ஸ் குடுக்கக்கூடாது. நெறைய கொட்டேஷன்ஸ் குடுத்தா கேட்க அழகா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவையே நீங்க வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு மேல கேட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு எப்படி பேசுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, இப்படிதான் பேசணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதனால இந்த வீடியோவ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. ஸ்பீச் போறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிக்கிட்டு இது அந்த வாய்ஸ் கூடவே நீங்களும் பேசி பேசி பாருங்க. கரெக்ட்டா வருதான்ட்டு. இதுல இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம நீங்களா ஓனா கூட கண்டிப்பா போடலாம். ஆனா ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. நடுவுல வார்த்தைகள் திக்கிடும் இல்லையா? அந்த மாரி திக்கக்கூடாது. அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நான் வந்து பேசுற மாதிரியே குடுத்துருக்கேன். எப்படி ஒரு பேச்சு போட்டியில கன்டினியூஸா பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி குடுத்துருக்கேன். நடுவுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸும் குடுக்காம, உங்களுக்கு அப்ப தானே புரியும் இல்லையா? அதனால நான் வந்து ஃபுல்லா ஒரு பேச்சு போட்டியில எப்படி ஸ்டார்ட் டூ பாட்டம் வரைக்கும் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி நான் வந்து இதில பேசியிருக்கேன். ஸோ இத வந்து நீங்க அந்த ஆர்டர்லயே கேட்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்ப என்னன்னு பார்க்கலாம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற ஐயன் திருவள்ளுவரின் கூற்றுக்கிணங்க தன் தாய்மார்களுக்கு பெருமை சேர்த்து இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் வருங்கால இந்தியாவை வளமாக்க காத்து கொண்டிருக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கும் எமது மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னொளிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவம் இதை எனக்கில்லை ஈடே என்று இந்தியாவின் பெருமையை அன்றே பாடியுள்ளார் எம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அடிமை சங்கிலியை அறுத்து விடுதலை காற்றை சுவாசித்து பெருமிதத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். 2025 மகிழ்ச்சியுடன் பல்வேறு கனவுகளுடன் காலடி எடுத்து வைத்துள்ளோம். இருப்பினும் 2030 இந்தியா எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பது குறித்து 2030 இந்தியா என்ற தலைப்பில் தங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாடி நாம் விரட்டியடித்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டில் அனைத்து வளங்களும் இருப்பதை அன்றே அவர்களுக்கு தெரிந்ததினால்தான் பல வருடங்களுக்கு முன்பே நம் மீது படையெடுத்தனர். எனவே இந்தியாவில் கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் பஞ்சமே இல்லை. கலாச்சாரமும் பண்பாடும் இன்றளவும் உலக அரங்கில் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருத்தல், தொழில் வளர்ச்சி, இளைஞர்களின் வளம் அதிகமாக காணப்படல் போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டது நம் இந்தியா. ஆகவே வருங்காலத்திலும் இவை அழியாமல் இவற்றின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது நமது கடமையாகும். சிறகுகள் தேவையில்லை, இணையதளம் போதும் இன்றைய உலகை நாம் வலம் வர என்பது போல் இன்று உலகமானது உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்டது எனலாம். எங்கும் கணினி, எதிலும் கணினி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.
அதாவது மருத்துவம், கல்வி, விஞ்ஞானம், வணிகம், விண்வெளி, பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் இன்று கணினியின் பயன்பாடு காணப்பட்ட போதிலும், 2030ல் நமது இந்தியா இதைவிட பல்வேறு மடங்கு நிச்சயமாக முன்னேற்றம் அடையும். இருப்பினும், பலரும் இதற்கு அடிமையாகி உள்ளனர் என்பதும் உண்மையே ஆகும். அடிமையாவதை விடுத்து, நாமும் நாடும் வளர்ச்சியடையும் விதத்தில் தொழில்நுட்பத்தை உபயோகிக்க வேண்டும். பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற வகையில் நமது இந்தியாவின் பொருளாதார நிலை 2030ல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்போது, தனி மனிதர்களின் உழைப்பு சுரண்டப்படும் நிலையானது மாற வேண்டும். கல்வி தரத்தின் அடிப்படையில் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். உள்நாட்டு உற்பத்திகள் இன்னும் அதிகப்படுத்தி, விவசாயிகள் மற்றும் தொழில் புரிபவர்களை அரசாங்கம் ஊக்கப்படுத்த வேண்டும். நம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இன்னும் தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை நிறுவி வறுமைப்பட்டவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும். இதுவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக அமையும். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம், அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவி, அதுவே கல்வி. இத்தகைய கல்வியானது எதிர்காலத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் தரமாகவும் அதுவும் இலவசமாகவும் வழங்கப்பட வேண்டும். கல்வியினை வியாபாரமாக்கும் நிலையிலிருந்து பாதுகாப்பதோடு, தனியார் துறைகளிடமிருந்தும் கல்வியை பாதுகாக்க வேண்டும். பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழக கல்வி வரை அனைத்தும் தரமான கல்வியாக வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் நமது நாட்டில் மாணவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த கல்வி மற்றும் தொழில்நுட்ப அறிவு பெற்றவர்களாக வளர்ச்சியடைய முடியும். இதன் துவக்கமாகிலும் 2030க்குள் நடைபெற வேண்டும். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நேர்மையான, தூய்மையான, வாய்மையான மனிதர்களை கொண்டிருந்த அந்த இந்தியாவில் தற்போது அரசியல்வாதிகள் மலிவான சிந்தனையில் உதித்த லஞ்சம் மற்றும் வன்முறை தீயை வளர்த்து அதில் இன்பம் பெறும் தீவிரவாதிகளின் தூண்டுதல் போன்றனவே துளிர்விட்டு வந்துள்ளன. எனவே இவ்வாறான செயல்பாடுகளை எல்லாம் தவிர்த்து சிறந்த ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதே எதிர்கால இந்தியா குறித்த நமது கனவாகும். கல்வியில்லா பெண்டிர் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப, பாரதியின் புதுமை பெண்கள் 2030ல் பாரதம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். வரும் முன் காக்கும் மருத்துவர்கள், நவீன உலகை வடிவமைக்கும் பொறியாளர்கள், புதுமை படைக்கும் விஞ்ஞானிகள் என இந்தியா உலகிற்கு நுண்ணறிவாளர்களை சுமந்து நிற்கும். இது மட்டுமல்லாமல் நம் இளைஞர்கள் எந்திர மனிதர்களை சுலபமாக ஆட்டி வைப்பார்கள். அதன் மூலம் பல்வேறு கண்டுபிடிப்புகள் உருவாக உள்ளன. எதிர்காலம் இனி நம் கையில் என்று கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம். அவ்வளோதான். ஓகேயா? இவ்வளோதான், அந்த கட்டுரையும் முடிஞ்சு போச்சு. அந்த கட்டுரையிலேருந்து பேச்சு போட்டியும் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ் அண்ட் டோனை வந்து கொஞ்சம் நானே கொஞ்சம் ஷேக்கி இருந்துச்சு. பட் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டில் கண்டிப்பாக கிளாப்ஸ் தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் மறக்காமல் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்போஸ் மறந்துட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மிடில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் பாயிண்ட்ஸ் அப்படி கூட நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி நடுவில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது கேட்க ஈஸியாக இருக்கும், கேட்க நல்லா இருக்கும் அப்போன்னுட்டுக்கு. ஆனால் ஸ்ட்ரக் இல்லாமல் சொல்லணும், அதான் ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பேச்சு போட்டு எப்படி பேசணுங்கிறது தனியாக கூட நான் கொடுக்குறேன். பட் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், உங்களோட எக்ஸாம்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.